செம்பருத்தி co-presented by நலம் அன்புடன் ஆரோக்கியா மில்க். பெருசா வந்துட்டாங்க கல்யாண பத்திரிக்கை தூக்கிட்டு. அம்மா வனஜா மிருகம்தான் அடிக்கு பயப்படும், ஆனா மனுஷன் வார்த்தைக்கே பயப்படுவான். நீ மனுஷியா இல்ல மிருகமா? மஞ்சள் குங்குமம் பூசி என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க என் கையில கொடுத்த பத்திரிக்கைய கிழிச்சு போட்டதுக்கு உன் தோலை உரிக்கணும்னு எனக்கு ஆத்திரமா வருது. சி, உன்னெல்லாம் எத்தனை தடவை தான் அடிக்கிறது? இந்த வீட்ல நீ மருமகளா வேற போயிட்ட, அதனால்தான் நான் சும்மா இருக்கேன். அந்த பத்திரிக்கையில என்னோட போட்டோ மட்டும் இல்ல. ஏய், பார்வதி கல்யாணத்தை கோவில்ல வச்சு பண்ணணும்னு சொல்றதுக்கு நீ யாரு? ஏங்கா, நாம லட்சக்கணக்கில் பணத்தை தண்ணியா செலவு பண்ணி இவ கல்யாணத்தை எதுக்காக நடத்தணும்? வாய மூடு. வனஜா, நீ கொஞ்சம் பேசாம இரு. ஏன் மாமா, நான் எதுவுமே பேசக்கூடாதா? எனக்கு உரிமை இல்லையா? நான் இந்த வீட்டு மருமக இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீ இன்னும் இங்க நின்னுகிட்டு இருக்க. என்ன என்ன சொன்ன? பணம் என்னமோ தண்ணியா செலவாகிட்டு இருக்குன்னு என்கிட்டயே சொல்றியா? இந்த பணம் எல்லாம் யாருது? ஒந்தா இல்ல நீ சம்பாரிச்சதா? இல்ல உன் பிறந்த வீட்ல இருந்து சீதனமா எடுத்துட்டு வந்தியா? சொல்லு, பதில் சொல்லு. என்ன ஹோம் பணமா? I am asking you a question. உன்கிட்ட தான் கேக்குறேன், வாயை திறந்து பதில் சொல்லு. பார்வதி கல்யாணத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிற அத்தனை செலவும் ஏன் பர்சனல் அக்கவுண்ட்ல இருந்து தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது தெரியுமா உனக்கு? உன்கிட்ட எல்லாம் இதை சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல, இருந்தாலும் சொல்றேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். இதை விட 10 மடங்கு, 20 மடங்கு, ஏன் 100 மடங்கு கூட நான் செலவு பண்ணுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? Who are you to question me? நான் என்ன சொல்லணும்? உங்க இஷ்டம், உங்க பணம், உங்க இஷ்டப்படி என்ன வேணா செய்யுங்க. வனஜா, உள்ள போ. சொல்றத முழுசா கேட்டுட்டு போ. எந்த பார்வதியை நீ கோவில்ல போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னியோ, அந்த பார்வதியோட கல்யாணத்தை நீ கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நான் கிராண்டா பண்ணுவேன். லட்சங்கள் இல்ல, எத்தனை கோடி செலவானாலும் பார்வதி கல்யாணம் உன் வாழ்க்கையில மறக்க முடியாத கல்யாணமா இருக்கும். ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரி தம் வீட்டு சமையல்காரி கல்யாணத்தை இவ்ளோ கிராண்டா நடத்துறாங்கன்னு இந்த உலகமே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் நடத்தி காட்டுவேன். எல்லாரும் பார்த்து மூக்கு மேல விரல் வைக்கணும். இந்த வீட்டு டிரைவர் சுந்தரத்தோட பொண்ணு பார்வதி கண்ல நான் சந்தோஷத்தை பார்க்கணும். எல்லாம் நீ நினைச்ச மாதிரி நடக்கும் அகிலா. பி கூல். சுந்தரம் ஐயா, பார்வதி ரகுவியை கூட்டு. சரிங்கய்யா, வாங்க வாங்க போலாம். இன்னைக்கு எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் கேன்சல் பண்ண சொல்றேன். நீ போய் ரெஸ்ட் எடுக்கலாம்.
விஜயா Yes, sir. எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் கேன்சல் பண்ணு. ஓகே சார். என்னத்த இது? சமையல்காரி பார்வதி கல்யாணத்தை பார்த்து எல்லாரும் மூக்கு மேல விரல வைக்கணும்னு பெரியத்த சொல்லிட்டு போறாங்க. அவங்க என்ன லூசா? சொல்லட்டும்டி, அவ என்ன வேணா சொல்லட்டும். அகிலாண்டேஸ்வரிய சவால ஜெயிக்க விட மாட்டேன். அந்த சமையல்காரி கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி அந்த அகிலா முகத்துல கரிய பூசுறேன். அவ என்னடி மத்தவங்க மூக்குல விரல வச்சுட்டு பாப்பாங்கன்னு சொல்றது? இதே கூடத்துல அந்த அகிலா தலையில கைய வச்சுட்டு உக்காந்துருப்பா. நீங்க சொல்றத பார்த்தா அந்த பையனுக்கு வசியம் பண்ணணும், அப்படிதானே? வசியம் எல்லாம் பண்ண வேணாம். ஆதி மாமாக்கும் எனக்கும் கல்யாணம் மட்டும் நடக்கணும். அதுக்கு ஏதாவது பண்ணுங்க சாமி. ஏய், கொஞ்சம் வாயை முன்னிட்டு சும்மா இருடி. சாமி, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுங்க. பிசினஸ் தவிர வேற எந்த நினைப்புமே இல்லாம இருக்கிற ஆதி எப்பவுமே உமா நினைப்பிலேயே இருக்கணும். அவன் உமாவையே சுத்தி சுத்தி வரணும். கட்டினா இந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கணும். இது ஒண்ணும் பிரச்சனையே இல்ல, பண்ணிடலாம். சிறப்பா ஒரு பூஜையை ஏற்பாடு பண்ணி பூஜையில வச்ச கைத அவர் கையில கட்டிட்டா போதும். ஒரு மண்டலம், அதாவது 48 நாளுக்குள்ள பையனே தேடி வந்து பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடுவானா பாருங்களேன். அப்படியே பண்ணிடலாம் சாமி. அதுக்கு பணம் கொஞ்சம் அதிகமா செலவாகும். பணம் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல சாமி. என் அண்ணன் பொண்ணு ஆதிக்கடவு அகிலாண்டேஸ்வரிக்கு மூத்த மருமகள் ஆகணும், அவ்வளவுதான். நீங்க உடனடியா பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்போ பையனை நாளைக்கு இங்க கூட்டு வந்துருங்க. பூஜையில உட்கார வச்சு மந்திரிச்சு கயிறு கட்டிடலாம். ஆதிய இங்க கூட்டிட்டு வரணுமா? சாமி, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவன் பெரிய பிசினஸ் மேன். அப்படிலாம் நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துக்கு வந்துட முடியாது. அதுவும் இல்லாம நான் என்ன சொல்லி அவனை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர்றது? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த மந்திரிச்ச கயிறை என் கையில கொடுங்க. நான் எப்படியாவது ஆதி கையில கட்டிடுறேன். இல்லம்மா, அப்படி கட்டினா அது பலிக்காது. சம்பந்தப்பட்டவங்களை ஏன் முன்னால பூஜையில உட்கார வச்சு பூஜையில வச்சு மந்திரிச்ச கைத்த நான் மந்திர சொல்லி அவர் கையில கட்டி விடணும். அப்பதான் பையன் வசியமாவான். இந்த பொண்ணு கழுத்துல 3 முடிச்சிய போடுவான். அத்தை, இப்போ என்னத்த பண்றது? இருடி கேப்போம். ஏ சாமி, இதுக்கு வேற மாத்து வழியே இல்லையா? வேற வேணா ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ணலாம் சாமி, சொல்லுங்க. பையனை என் இடத்துக்கு கூட்டு வரதானே உங்களுக்கு பிரச்சனை? பொது இடத்துக்கு கூட்டு வரலாம் இல்லையா? பொது இடம்னா எதை சொல்றீங்க? கோவிலுக்கு கூட்டு வாங்க, அது உங்களால முடியும்ல? கோவிலா? இதுக்கும் யோசிச்சீங்கன்னா எப்படிமா? சரிங்க சாமி, நான் எப்படியாவது ஆதிய கோவிலுக்கு கூட்டிட்டு வரேன். சரிம்மா. இன்னொரு விஷயம். சொல்லுங்க சாமி. இந்த பூஜையை நிறைஞ்ச ராவு காலத்துல தான் பண்ணணும். அதே மாதிரி ராவு காலம் முடியறதுக்குள்ள பூஜையை முடிச்சு கையில கயிறு கட்டிடணும். அப்பதான் எதுக்காக கயிறு கட்டினமோ அது பலிக்கும். சாமி, என்ன முறையோ அதுபடியே நீங்க பூஜையெல்லாம் பண்ணிடுங்க. எனக்கு ஆதி இவ கழுத்துல தாலி கட்டணும், அவ்வளவுதான். கண்டிப்பா அது நடக்குமா? நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில 10 to 12 ராவுகாலம். நாளைக்கே பூஜையை வச்சுக்கலாம். ஆமா ஆமா, தள்ளி போட வேணாம், நாளைக்கே பூஜை வச்சிருங்க. சரி, அப்ப நாளைக்கு காலையில பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு பையனை கூட்டிட்டு வந்துருங்க. நான் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு தயாரா இருக்கேன். சாமி, ஒரு சின்ன விஷயம். என்னம்மா? சாமி, பக்கத்துல இருக்க கோவில்ல வேணாம். நான் சொல்ற கோவில்ல நீங்க பூஜையை வச்சீங்கன்னா ஆதியை கூட்டிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். அவ்வளவுதானே? எந்த கோவில் சொல்லுங்க, நான் அங்கேயே பூஜை வச்சுக்கிறேன். சுயம்பு துர்க்கை அம்மன் கோவில் தெரியுமா? நல்லா தெரியுமே, அங்கேயே வச்சுக்கலாமே. ரொம்ப சந்தோஷம் சாமி. ஏய், பணத்தை எடுறி குடு. நீங்க சொன்ன மாதிரியே நான் கூட்டிட்டு வந்துடுறேன். பூஜையை மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்துருங்க. இந்தாங்க சாமி. இங்க வச்சிடுங்கம்மா. இந்தாங்க சாமி. எழுந்துருடி.
வரோம் சாமி. இதெல்லாம் சரிம்மா. ஆ. டைம் ரொம்ப முக்கியமா. டைமுக்கு வந்துருங்க சரிங்களா? கண்டிப்பா வந்துடுறோம். வாடி. இவ்வளவு அவசரமா என்ன எங்கத்த கூட்டிட்டு போறீங்க? கோயிலுக்கு போறோம்டி. கோயிலுக்கா? ம். எதுக்கு? நீ முதல்ல வா. என்னத்த சொல்லுங்க. உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்கணுமா வேணாமா? வேணும் வேணும். எனக்கு ஆதி மாமாக்கும் இன்னைக்கு கோயில வச்சு கல்யாணம் பண்ண போறீங்களா அத்தை? தீனி பண்டாரம் ஏன்டி இப்படி உளறி கொட்டுவ? இங்க பாருடி, கோவில்ல வச்சு நடத்த வேண்டிய அந்த பார்வதி கல்யாணத்தையே அகிலாண்டேஸ்வரி ஊரை கூட்டி பெருசா கிராண்டா நடத்தும் போது நீ என் அண்ணன் பொண்ணுடி. உன் கல்யாணத்தை நான் கோயில நடத்திடுவேனா? அதை விட 100 மடங்கு பிரம்மாண்டமா நடத்தி காட்டுவேண்டி. ஆமா, அப்ப இப்ப எதுக்கு அத்தை கோயிலுக்கு போறோம்? அடியே, அந்த சாமியா சொன்னது நீ மறந்துட்டியா? உன்னையும் ஆதியும் ஒன்னா உட்கார வச்சு பூஜை செஞ்சு அந்த கயிறு ஆதி கையில கட்டினாதான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். ஆமா ஆமா. ம். அப்ப ஆதி மாமா இந்த பூஜைக்கு ஒத்துக்கிட்டாரா அத்தை? ஐயோ, அவன் பூஜைக்கு ஒத்துக்கிட்டா நான் ஸ்ட்ரைட்டா கல்யாணத்துக்கே போயிடுவேனே. இவ்ளோ அவஸ்தை எதுக்கு? உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு இங்க பாருடி, ஆதியை ஏமாத்தி கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பூஜையில உட்கார வைக்க போறேன். என்னத்த நீங்க? ஆதி மாமா என்ன சின்ன குழந்தையா? நாம ஏமாத்தி கோயிலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு அது எப்படி ஏத்த முடியும்? இந்த வனஜா நினைச்சா எதுவும் முடியும். நீ வேணா பாரு, ஆதிக்கிட்ட ஏதாவது சொல்லி கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பூஜையில உட்கார வைக்கிறனா இல்லையா? அத்தை, மாமா வந்துட்டு இருக்காரு அத்தை. தெரியும் தெரியும், அதுக்கு தான் நான் முன்னாடியே வந்து நிக்கிறேன். நீ பேசாம நில்லு. ஆதி, சொல்லுங்க சித்தி. ஆபீஸ்க்கு கிளம்பிட்டேன். ஆமா சித்தி. ஏன், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நானும் உமாவும் கோவிலுக்கு கிளம்பணும். வண்டி இருக்கு, டிரைவர் இல்லை. அதான் நீ கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறியா? சரி, ஓகே, உட்காருங்க. உமா, நீ போய் முன்னாடி உட்காந்துக்கோ. ஏய் இரு, முன்னாடி பேக் இருக்கு, நீ பின்னாடி உட்காந்துக்கோ. அத்தை வாங்க அத்தை. நீ போடி. ஐயோ, இவன் பக்கத்து சீட்லயே உட்கார வைக்க மாட்டேங்கிறானே. எப்படி பூஜையில ஒன்னா உட்கார வைக்கிறது? வந்துட்டேன். ஏய், தள்ளி உட்காருடி. சாமி, அம்மா, சொல்லுங்கம்மா. இது என் கல்யாண பத்திரிக்கை. சரி. சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. சரிம்மா. சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்கிற தீவினை வாழும். சாமி, உண்மையாவே இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. இருந்தாலும் அம்மா பெரியய்யா சொன்னதுனாலையும் என் அப்பாவோட சந்தோஷத்துக்காகவும் தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இந்த கல்யாணத்தை அகிலாமா முன்னாடி நின்னு அவங்க வீட்டு கல்யாணமா நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வனஜா அம்மா மனசுக்குள்ள ஏதோ ஒரு விரோதத்தை வளர்த்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி அம்மாவுக்கு அவமானத்தை ஏற்படுத்த திட்டம் போட்டிருக்காங்க. அம்மாவுக்கு எந்த அவமானமும் ஏற்படக்கூடாது. அதுக்காக இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான் மனசு வைக்கணும். பாப்பா,
உன்னதான் வா. சாமி வாக்கு சொல்ல கூப்பிடுறாரு, பக்கத்துல வாமா. நாமெல்லாம் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கோம். இந்த பொண்ணை கூப்பிட்டாரு பாருங்க. பைத்தியக்கார பொண்ணா இருக்க. பைத்தியம். சாமி பாலத்துல பத்திரிகை வச்சா மட்டும் கல்யாணம் நடந்துருமா? பைத்தியக்கார. வாடி ஆதி, வாப்பா, நீயும் சாமி கும்பிட்டு போலாம். இல்ல பரவாயில்ல சித்தி, நான் கிளம்புறேன். பாய் ஆதி மாமா. ஆதி, கோவில் வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போனா எப்படி? வாப்பா. பரவாயில்ல சித்தி, எனக்கும் சேர்த்து நீங்களே வேண்டிக்கோங்க. நான் எப்பவுமே உனக்கும் சேர்த்தா சாமி கும்பிடுறேன். இங்க பாரு, வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போனா கும்பிடுற சாமிய அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். ஒரு 5 நிமிஷம் உள்ள வந்து சாமி கும்பிட்டு போயிடலாம்ல. வாங்க மாமா, வந்து சாமி கும்பிட்டு போங்க. உமா கூட கூப்பிடுற பாத்தியா? பாப்பா. வராம விட மாட்டீங்க போல. சரி, ஓகே. வா வா வா, வாடி. வா ஆதி, ஒரு 5 நிமிஷம் தான். சாமி கும்பிட்டுட்டு உடனே போயிடலாம். கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஐயோ, எங்க ஆளக்கானோ? இந்த சாமியார் எங்க? ஆதி, உமாவுக்கு சனி பெயர்ச்சி பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அவர் ராசிக்கு ஏதோ பூஜை பண்ணணுமா? தோ அங்கதான் அந்த பூஜை பண்றாங்க. நம்ம அந்த பரிகாரம் பண்ணிட்டு சாமி கும்பிட போலாமா? டைம் ஆமா சித்தி? இல்ல இல்ல, 2 நிமிஷம் தான். உடனே பூஜை பண்ணி முடிச்சிடலாம். சரி. வா வா வா, வாப்பா. சாமி, நமஸ்காரம். நமஸ்காரம். வாங்கோ. ஓ ஓ ஓ ஓ. பரிகார பூஜை யாருக்கு பண்ணணும்? தோ என் அண்ணன் பொண்ணு உமா, அவளுக்கு தான். உட்காருமா. போம்மா, போய் உட்காரு போ. சார் யாரு? அவரு என் வீட்டுக்காரோட அண்ணன் பையன். சார் என்ன ராசி? அவரு சிம்ம ராசி. ஏன் சாமி, அவருக்கு கூட பரிகாரம் பண்ணணுமா? சிம்ம ராசி கூட பரிகார ராசி தாமா. அவருக்கு சேர்த்தே பண்ணிடலாமே. 2 பேரும் உட்காருங்க, சேர்த்தே பண்ணிடலாம். சரிங்க சாமி. ஆதி, உன் ராசிக்கு கூட பரிகாரம் பண்ணணுமா? நல்லதா போச்சு, உட்காந்து பண்ணிக்கப்பா. இல்ல, அதெல்லாம் எதுவும் வேணாம் சித்தி, நீங்க உமாக்கு மட்டும் பண்ணுங்க. ஏன் ஆதி அப்படி சொல்ற? இதுவே அகில அக்காவா இருந்தா இந்நேரத்துக்கு உட்கார்ந்து இருப்பல்ல. என்னதான் இருந்தாலும் நான் உன் சித்தி தானே. என் வார்த்தைக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? சித்தி, இப்ப எதுக்கு ஃபீல் பண்றீங்க? பின்ன என்ன ஆதி, நான் எனக்காகவா சொல்றேன்? உன் நல்லதுக்காக தானே சொல்றேன். பரிகாரம் பண்ணிக்கிட்டா நல்லதுன்னு சாமி கூட சொல்றாருல்ல. சரி விடுங்க, உங்களுக்காக பண்றேன். தேங்க்ஸ் ஆதி. உட்காரு, எனக்கு அப்பவே தெரியும். உட்காரு ஆதி. சாமி, ஆதி ஆபீஸ்க்கு போனோம். சட்டுப்புட்டுன்னு சீக்கிரமா பரிகாரத்தை பண்ணிடுங்க. இத புடிங்கோ. வாங்கிக்கோ வாங்கிக்கோ. நீயும் வாங்கிக்கோமா. அம்மா, இந்த கல்யாணம் நின்னு போனா அது அம்மாவுக்கு தானே அவமானம். நான் இப்ப என்ன பண்ணுவேன்? சித்தர் வாக்கு பலிக்கும்னு சொல்லுவாங்களே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களை பிடிச்ச தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிட்டு உங்க கையில இருக்கிற தானியத்தை இந்த அக்னியில சேர்த்துருங்கோ. போட்டுருங்க போட்டுருங்க. நல்லா வேண்டிக்கொடி. அம்மா தாயே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்.
ஆதித்யாத சோமாய மங்களாய புதாயிஷா ராகவே கேதவே நமோ நமः. அம்மா ராசாத்தி, என்னாச்சுமா? ஏன் கோயில்ல உட்காந்து அழுதுட்டு இருக்க? என் கல்யாண பத்திரிக்கைய சாமி பாதத்துல வச்சு கும்பிட்டுட்டு வந்த சித்தர் என்ன கூப்பிட்டு நடக்காத கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சு எதுக்கு கும்பிட்டுட்டு வரேன்னு சொல்றாரு. அட என்ன பொண்ணுமா நீ, இதுக்காகவா அழுதுட்டு இருக்க? அழாத. உள்ள இருக்கிற சிவனை கும்பிட்டுட்டு அந்த பரிகார மரத்துல கயிறை வாங்கி கட்டு, எல்லாம் நல்லதே நடக்கும். சாமிக்கு மிஞ்சினவங்க யார் இருக்காங்கம்மா? நீ பாரத்தை சாமி மேல போட்டுட்டு போய் கயிறை கட்டு, உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சரிங்கம்மா, நான் வர்றேம்மா. ஈஸ்வராய வித்மஹே ஜலயா புத்ராய தீமஹே